கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் திருவுடல் திரு ரத்தம் பெருவிழாவை என்று நாம் கொண்டாடுகிறோம். கடவுள் மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அந்த கடவுள் சதையாக, உண்ணக்கூடிய உணவாக நம் மத்தியிலே பிரசன்னமாகி நம்மோடு தங்கியிருக்கிறார். இதுதான் கடவுளின் தெய்வீக தொடர் பிரசன்னம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தொடர் பிரசன்னத்தை பல்வேறு விதங்களிலே நமக்கு சொல்லுகிறார். திருத்தூதர்கள் கதவுகளை அடைத்து கொண்டு பயந்து கொண்டு வீட்டினுடைய மாடியில் இருந்தபோது அவர்கள் நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்கிறார். எம்மாவுஸ் சீடர்கள் முகவாட்டத்தோடு கவலையோடு நடந்து போன போது அவர்களுக்கு பக்கத்திலேயே நடந்து செல்கிறார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து கொள்ளவில்லை. உணவை பிட்டு கொடுக்கின்ற போது, பெற்றுக் கொள்கின்ற போது அவரை கண்டுணர்ந்து கொள்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடற்கரையில் நிற்கிறார். பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா? அவர்கள் யார் என்று கேட்கவில்லை. யோவான் அன்பு சீடர், அவர் ஆண்டவர்தான் என்று அறிந்து கொள்கிறார். உயிர்த்த ஆண்டவர் எவ்வாறு தன்னுடைய சீடர்களுக்கு அடிக்கடி காட்சி கொடுத்து தன்னுடைய பிரசன்னத்தை உறுதிப்படுத்தினாரோ, அவ்வாறே உடல் பூர்வமாக, உணவு பூர்வமாக இந்த இறைவன் ஒவ்வொரு மனிதரிடையிலும், விசுவாசமுள்ள மனிதரிடையும் குடிகொண்டிருக்கிறார். அவர் வாழ்வதற்கு முடிவெடுத்திருக்கிறார். அவர் நம்மோடு தங்குவதற்கு முடிவெடுத்திருக்கிறார். ஆண்டவர் என்ற இறைவாக்கில் சொல்லுகிறார், எவராவது எனது உடலை உண்டு என் இரத்தத்தை குடித்தால் அவர் என்னில் இணைந்திருப்பார், நான் அவரில் இருப்பேன். கடவுள் மனிதனின் உடலில் குடிகொண்டிருப்பதுதான் விசித்திரமான கடவுளின் வழிகாட்டுதல். எனவேதான் பவுலடிகளார் சொல்லுகிறார், உங்கள் உடல் தூய ஆவியின் ஆலயம் என்பதை மறந்துவிட்டீர்களா என்று. மனிதனுடைய உடலில் கடவுளின் உணவு வந்து இறங்குகின்ற போது அது தூய ஆவியின் உடல் ஆலயமாய் மாறுகிறது. கடவுள் வாழுகின்ற இல்லமாக மாறுகிறது. எனவே மனிதன் எந்த முடிவுகளை எடுத்தாலும், எந்த செயல்பாடுகளை செய்தாலும், எந்த பணிகளை செய்தாலும், எங்கு சென்றாலும், எங்கே வந்தாலும் இந்த கடவுளின் தொடர் பிரசன்னம் அவரோடு இருக்கிறது. இதைதான் ஆண்டவர் இன்று இந்த திருவுடல் திரு ரத்தத்தின் வழியாய் நமக்கு அறிவுறுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார். உன்னோடு நான் இருக்கிறேன், அஞ்சாதே என்று சொல்கிறார். சமுதாயத்தினுடைய பல்வேறு அலுவல்களில் மனிதன் மாட்டிக்கொண்டு திகைக்கின்ற போது இந்த கடவுளின் தூய பிரசன்னம், உடனிருக்கும் பிரசன்னம் தொடர்ந்து அறிவுறுத்துகிறது, நினைவூட்டுகிறது, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று.
இஸ்ராயலே, உன்னை கைப்பிடித்து நடத்தியது நானே, உனக்கு நடை பயிற்றுவித்தவன் நானே. சிறிய வயது முதல் இந்த காலம் வரை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் கடவுளின் இரக்கத்தினாலும் அருளினாலும் நடைபெறுகிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஆண்டவரின் உடனிருக்கும் பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் அமர்ந்து அனுபவிக்க கற்றுக்கொள்வோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு வாழ திருவுளமாகி திவ்ய நற்கருணையை எங்களுக்கு தந்தீரே. அதன் மூலமாக காலம் முழுக்க இந்த உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்ற வார்த்தையை நிதர்சன உண்மையாக நீர் செய்து காட்டினீரே. ஆண்டவரே, இந்த கொடைகளுக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எங்கள் உடலில் உள்ளத்தில் வாழ்கிறீர் என்பதை, எங்களோடு எங்களுக்கு தெரியாமல் நடந்து வருகிறீர் என்பதை, எங்களோடு பயணம் செய்கிறீர் என்பதை, எங்களுடைய அலுவல்கள் எல்லாவற்றிலும் நீர் புகுந்து அவற்றை நிர்வகிக்கிறீர், வழிநடத்துகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ வரம் தார். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.